எப்ப பாரு செக் பண்றாங்க, வெளியில நிப்பாட்டிடுறாங்க. ஆனா என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. அவரை மட்டும் கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒன்னும் இல்லையே அப்படின்ட்டு விட்டுருவாரு. இதுதான் நடக்கும். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு, வீட்லயே உட்காந்துட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. ராதாமா, என்னங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வா போகலாம். சரி வாங்க போலாம். அட என்னம்மா சத்யா, இப்ப என்ன உனக்கு? உன் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கணும். அப்படித்தானே? ஜக ஜோதியா ஜொலிச்சிருவோம். அவங்கள வீட்டுக்கு கூப்பிடு. பாட்டி, அது முறைப்படி எல்லாம் பண்ணணும்ல. நானும் நாத்தனார் தானே, என்னோட முறையை நான் செய்யணும்ல. ஆனால் மாமா தான் என்ன சொல்லுவாருன்னு. ஆனா அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியும்? முறம் கேட்டவன் அவன் வேலைக்கு போயிடுவான், அவன்லாம் வரமாட்டான். நீ அப்படியே அவன் வீட்டில் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரி, உங்கள் வீட்டுக்கு எப்போ போகலாம் சொல்லு, நானும் கூட வரேன். முறைப்படி அவங்கள விருந்துக்கு அழைப்போம். நம்ம வீட்டில் நல்லா கறி, மட்டனு, மீன் எல்லாம் தாவுறது, பறக்கிறது, ஓடுறது பூராத்தையும் சமைச்சு வச்சு ஜக ஜோதியாக பண்ணி விட்டுருவோம். விடு, இதுக்கு போய் உம்முன்னு இருக்கலாமா? நீ மாசமா இருக்கிற பிள்ளை இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது, சரியா? நீ என்ன ஆசைப்படுறியோ அதை தயங்காம என்கிட்ட சொல்லு, நான் செஞ்சு தரேன். நான் வேற எதுக்கு இருக்கேன்? உங்க மாமனார் எதுவும் சொல்லிடுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை, அவன் கிடக்குறான். விடு, இப்பெல்லாம் அவன் உன்னை எதுவும் சொல்றதில்லை. நீ மாசமா இருக்கிறனால உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டுறான். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், சரியா? அதனால இதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டியா? நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கே போவோமா, இல்லை சாயங்காலம் போய் அழைச்சிட்டு வந்துருவோமா? யசோதா, நீ என்னடி சொல்ற? வா, நம்ம 2 பேரும் போய் ஒரு தட்டில் பூ பழம்லாம் எடுத்துக்கிட்டு போய் நம்ம பொண்ணு மாப்பிள்ளைய விருந்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம். அதை தான் நானும் சத்யாட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவள் தான் யோசிச்சுட்டு இருக்கா. மனசுக்குள்ள தம்பிங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் மாமனாருக்காக பயந்துகிட்டு இருக்கிறா, எதுவும் அவங்கள எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு. அம்மாடி, நான் தான் இருக்கேல்ல, கவலைப்படாத. அதுக்கு இல்லை பாட்டி, என்ன ஏதாவது சொல்லிட்டா பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆனால் என் குடும்பத்தை, என் தம்பிங்களை எதனா சொல்லிட்டா என்னால் தாங்க முடியாது. அதான் யோசிக்கிறேன், கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திடக்கூடாதுல்ல. மாமாவுக்கு நான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே போகிறதும் பிடிக்கல. ஏதோ என் தம்பி கல்யாணத்துக்கு 3வது மனுஷி போன மாதிரி போயிட்டு வந்தேன். உங்களை கூட போக வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதான் இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுக்குமா பயப்படுற? நீ தைரியமான புள்ள, இப்பெல்லாம் எதுக்கு அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கிற? உன் கூட நாங்கள் இருக்கோம். எல்லாத்தையும் விட உன் புருஷன் விக்ரம் இருக்கிறான். அவன் இருக்கிறப்ப ஏதனா உள்ள வந்துட முடியுமா சொல்லு? நீ கவலையே படாத, நீ எங்க கூட வா, நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடுவோம், சரியா? சரிங்க பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் சந்தோஷமா இருக்கணும், சரியா? போ, சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு. எல்லாத்தையும் நானும் உங்க அத்தையும் பார்த்துக்கிறோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அம்மாயி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அடச்சே, செம்மையா போர் அடிக்குது. இது நம்ம வீட்டில் இருந்தா நினைச்ச நேரத்துக்கு வெளியே போகலாம்ல. ஸோ கல்யாணம் பண்ண இப்படிலாம் இருக்கணுமோ? சரி, ஓகே. இந்த ராதா வேற சொல்ல மூலமா ஹாஸ்பிட்டல் போயிட்டா. என்னை எழுப்பியிருக்கலாம்ல அவளாச்சும். நமக்குன்னு ஒரு பீஸு வாச்சிச்சு. அந்த பீஸு எப்போ பார்த்தாலும் லேப்டாப் பீஸையே கட்டி பிடிச்சி அழுகுது. இதே பிடிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா வாங்க வெளியே போகலான்னு சொன்னா உடனே வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதுகிட்ட நம்ம எங்க போய் சொல்றது? சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்பதான் போர் அடிக்காது. டெய்லி வெளியில போயிட்டு வரலாம். பாரு பாரு, கண்ணு அசையாம அந்த லேப்டாப்பையே பாக்குறான் பாரு. குத்து கல்லாட்ட எதிர்க்க ஒருத்தி உட்காந்துருக்காளே, நிமிந்து ஒரு வார்த்தை பாக்குறானா பாரு.
யாரோ ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவனும் உட்காந்துட்டு இருக்கான். நீங்களும் ஒரு புருஷனாடா. விஜி ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஓ சரி. சுத்தம். ம் என்ன மருமக அங்க தனியா உட்காந்துருக்கா? இவன் பாட்டுக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? அப்பா என்னப்பா எதுக்கு இப்ப என்ன அடிச்சிங்க? ஏண்டா அறிவு கட்டவனே, கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாள் முழுசா ஆவல. என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. கல்யாணத்துக்கும் இதுக்கு என்னப்பா சம்மந்தம்? வேலை பார்க்கணும்ல, அப்பதானே சோறு. ம் இந்த வாய் மட்டும். எப்பா உன்னை எதுக்குதான் அந்த லாயரா படிக்க வச்சேன்னு தெரியலடா. அங்க போய் உட்கார்றா, போடா. உட்காந்துட்டு தானே இருக்கேன். இங்க உட்காந்து போய் மருமக பக்கத்துல போய் உட்காரு. தனியா அந்த புள்ள பாட்டுக்கு உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைகிட்ட எதனா பேச்சு கொடுறா. நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கு, ஒரு மாதிரியா இருக்கும்ல. போய் பக்கத்துல போய் உட்காந்து எதனா பேச்சு கொடு. சும்மா இந்த லேப்டாப்பே கட்டிட்டு அழுவாத. அங்க பாரு, பாவம் எப்படி அப்புறானியா உட்காந்துருக்கு பாரு, அமைதியா. ஹாய் மாமா. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரிம்மா. போர் அடிக்குதா உனக்கு சும்மாவே உட்காந்து இருக்கிறதுக்கு? ஆமா, போர் அடிக்குது. எங்கேயாச்சும் வெளியில போனா நல்லா இருக்கும். இந்த ராதா வேற வீட்ல இல்லையா, அதான் ரொம்ப போர் அடிக்குது. டே பைத்தியக்காரா, அங்க பாத்தியா கல்யாணம் என்ன புதுசுல? பொண்டாட்டி புருஷனை தாண்டா எதிர்பார்க்கணும். அவளை பாரு, ராதாவை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீ எல்லாம் என்னடா கட்டின புருஷன்? அப்பா இப்ப இதை என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஐயோ, உங்க அம்மா உன்னை எந்த நேரத்துல பெத்து போட்டாலோ தெரியலடா. சிரிச்சுக்கே பேசுறேன்னு நினைக்காத. போய் அவ பக்கத்துல உட்காந்து இதென்னா பேசக்கூட உனக்கு தெரியாது. ஸோ சரி ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். குலுங்கி சிரிக்கணும் மருமக, சரியா? குலுங்கி ஆமாண்டா. அதுக்கு நான் கவர்மெண்ட் பஸ்ல தான் அவளை கூட்டிட்டு போகணும். அப்பதான் குலுங்கிக்கிட்டே இருப்பா. காமெடி. சிரிப்பு வரல, அப்புறமா வந்து சிரிக்கிறேன். போ. எந்த வீட்லயாவது இப்படி ஒரு அப்பா இருப்பானாங்க? என்ன பேசுறது? என்ன விக்கி, என்ன வேணும்? ஒன்றும் இல்லையே, நான் இங்க உட்கார போறேன். உட்காருங்க. தேங்க்யூ. என்னாச்சு? ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் இந்த லேப்டாப் தானே நோண்டிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன, ஒர்க்கு முடிஞ்சா? என்னங்க நீங்களும் இதையே சொல்றீங்க? எங்க அப்பாவும் இதையே சொல்றாங்க, நீங்களும் இதையே சொல்றீங்க. இந்த லேப்டாப்பை நான் நோண்டிட்டு இல்லைன்னா சோறு திங்க முடியாது. எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அதாவது கோர்ட்டில், அதுக்கப்புறம் ஆஃபீஸில். இந்த கல்யாணம் நடந்ததில் நிறைய வேலை எனக்கு பெண்டிங் ஆகி போயிடுச்சு. அதனால அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன்ல. ஓ அப்படியா, சரி ஓகே, கிளியர் பண்ணுங்க. எதை? ஒர்க்கு தான். ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நானுமே இன்னும் 2-3 நாளில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்படியே எவ்வளோ நேரம் வீட்லேயே சும்மா உட்காந்துருக்கிறது. வெரி குட். என்ன பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கீங்க? யோசிச்சிட்டிங்களா? அதெல்லாம் எப்பயோ யோசிச்சுட்டேன். என்ன பிஸ்னஸ்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சொல்கிறேன். ஓ ஓகே. விஜி, உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து விஜி எந்திரிச்சிட்டியா? ராதா, லூசு எங்கே போய் தொலைஞ்ச? சாரிடி, அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு ரவி கூட்டிட்டு போயிட்டாரு. சரி வா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. உன்னை காணான்னு எவ்வளோ நேரம் தெரியுமா இங்கேயே உட்காந்துருக்கேன்? அதான் வந்துட்டேலடி. சரி, ஈவினிங் நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம். அம்மா வீட்டுக்கா? நிஜமாவா? அம்மா வீடுன்னவும் மூஞ்சில என்ன ஒரு பிரைட்டு. ஆமாண்டி, அம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாங்க. உன்னை எங்கன்னு கேட்டாங்க.
கண்ணா வேற என்னை பார்க்கணுன்னு சொல்லி அழுதானா, சரி அதான் ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம போகலாம் என்ன? ம் சரிடி. சரி இப்போ வா, ரூமுக்கு போகலாம். ம் வா. ஏய் ஹலோ ஹலோ. விக்கி அண்ணா. இப்பதான் நான் இங்க ஒருத்தன் உட்காந்துருக்கிறது கண்ணு தெரிஞ்சிச்சா? இல்லைண்ணா, அது வந்து புரியுதுமா புரியுது. சரி போங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட்டிங். சரிங்கண்ணா. சாப்பிட்டீங்களா? ஆச்சு ஆச்சு. ஓகே பாய். இந்த பொண்ணுங்க ஒன்று சேர்ந்து பேசணுன்னா சிட்டா பறக்குறாங்கப்பா. இதில் நான் பேசுனா அவங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கணும்னு வேற எங்கள் அப்பங்காரன் சொல்லிட்டு போகிறான். ஐயோ, ஆனால் என்ன ஒரு மனுஷனை கூட மதிக்கல. சரி நம்ம வேலையை பார்ப்போம். எங்க வந்த? மாமா மாமா நீங்க எப்போ வந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி என் புள்ளைய அடிச்சு போட்டு போனேல, அப்பயே வந்துட்டேன்டா. டாவா? இதுக்கு மேல உனக்கு மரியாதையும் கிடையாது, இந்த வீட்டுல இடமும் கிடையாது. வெளியே போ. ஆமா, நான் உங்க மருமகன். அதை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் மரியாதையா பேசுங்க. வயசுல பெரியவராச்சே, கொஞ்சம் தன்மையா பேசலான்னு பேசினா என் வீட்டில் வந்துக்கிட்டு என்னையவே வெளியே போக சொல்றீங்களா? ஆமா, நான் அடிச்சேன்தான். என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன், மிதிப்பேன், உதப்பேன். எனக்கு ஃபுல் உரிமை இருக்கு. அதை கேட்க நீங்க யாரு? அவளை பெத்த அப்பன்டா. அதுக்கு எம்எல்ஏ கை வைப்பியா நீ? ஏய், என் வீட்டில் வந்துக்கிட்டு எம்எல்ஏ கை வைக்கிறியா? அடைச்சி வாய மூடு. உன் வீடா? ஹலோ, இது என் வீடு. என் பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுத்த வீடு. அந்த கல்யாணமே இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு. நீயே தேவையில்லைன்னு சொல்லி உதறி தள்ளியாச்சு. இப்ப இந்த வீடு மட்டும் உனக்கு வேணுமா? இங்க பாரு, வகுந்துருவேன் வகுந்து. மரியாதையா வெளியே ஓடி போயிரு. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு கைய காலை உடச்சு போட்டுருவேன். நல்லா ஆளும் மண்டையும் சைஸையும் பாரு. 4 நல்லி எலும்பை மட்டும் வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் ஒண்ணுக்கு பத்த மாட்டுது. என்ன 2 பொண்டாட்டி கேக்குதாடா உனக்கு? 2. என் ஃப்ரெண்டு நல்லவன், ஆனா அவனுக்கு பிறந்தத பாரு தருதலையா நிக்குது. சை, விசாரிக்காம கொடுத்தது என்னோட தப்பா போச்சு. இப்ப நான் தான் அதை சரி பண்ணி ஆகணும். என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டல, அப்படியே திரும்பி பக்கமா போயிடு. இதுக்கப்புறம் வந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன் பொண்ணை கூப்பிடியா? அவ சொல்லட்டும், நான் வேண்டான்னு. அதுக்கப்புறம் நான் வெளியே போறேன். என் பொண்ணு என்னடா சொல்றது? இப்ப நீ வெளியே போலன்னு வச்சுக்கேன், போலீஸ கூப்பிட்டு கைய காலை உடைச்சு உள்ள தள்ளிடுவேன். ஜட்டியோட உட்காருடான்னு. பண்ணவா? என்ன போன் பண்ணவா? அம்மாடி, நீ உள்ள போ. உன்னை யார் இப்ப வெளியே வர சொன்னா? உள்ள போன்னு சொன்னேன். ஏய் நில்றி. ஏய் ஏய், இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிறேன். தனியா பேசணும். இங்க வா. டேய் டேய், தும்முற பாரு. இங்க பாருமா, முடிவு பண்ணிக்கோ. உனக்கு நானா இல்ல அவனா? நான் ஒரு தடவை பண்ண தப்பு என் பிள்ளையோட வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிடுச்சு. இப்போ உன் கையில தான் இருக்கு. நீ தான் முடிவு எடுக்கணும். அவன் உனக்கு வேணுமா இல்ல வேணாமான்னு. அவன் வேணும்னா சொல்லிரு. நான் இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? முடிவு உன் கையிலமா. படிச்ச பொண்ணு, என்ன நல்ல முடிவா எடுப்பேன் நான் நம்புறேன். அப்பா உன் கூட என்ன ஆளும் இருப்பேன். சரியா? போ போய் என்னன்னு 1 வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு வா. முடிஞ்சா அந்த நாயை சிவில்லே 4 அப்பாப்பிட்டு வா. என் தங்கம், என் பட்டு. அக்கா, நீ வருவேன்னு நான் இங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அப்படியாடி தங்கம்? ஆமா அக்கா, நானும் உன் கூடயே வரேன் அக்கா. நீ இல்லாம எனக்கு தூக்கம் வர மாட்டுது. நீ பாட்டு பாடி தானே என்ன தூங்க வைப்ப. அந்த மாதிரி பாட்டு பாடி எனக்கு தூக்கமே வர மாட்டுது. நானும் உன் கூடயே இருக்கேன். என்னையும் கூட்டிட்டு போ. அடடே, கண்ணா
அதுக்கு அக்கா கூட இருக்கணுமா? ஆமா அத்தை. நான் அப்பா கூட தான் இருப்பேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. சரி, நான் கூட்டிட்டு போறேன். இதுக்கப்புறம் அக்கா கூடயே இருக்கலாம். அத்தை, அது பரவாயில்ல மராதா, சின்ன குழந்தை தானே, அது என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும். நிஜமாவாத்த? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னம்மா பிரச்சனை? நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்க, அதனால சின்ன குழந்தை பக்கத்தில் இருக்க வேண்டாமேன்னு நினச்சோம் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளோதான். ஆனால் பாவம் கண்ணா பிஞ்சு மனசு, தாங்க மாட்டான் குழந்தை. அதனால உன் பக்கத்திலே வச்சுக்கோ, சரியா? சரிங்க அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். என் தம்பி இல்லாமல் எனக்கும் தூக்கம் வரல. அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ராதா, அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, மனசுக்குள்ளே அடக்கியே வச்சிருந்தியா? அட ஆமாத்த, 2 நாளா கண்ணாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. இவன் நம்ம வீட்டில் தான் இருந்தா, ஆனால் மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருந்துச்சு. அட என்னம்மா ராதா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. எப்பா, தம்பி அக்கா பாசம் போராட்டம் இன்னும் முடியலையா? ஆமாம் சமந்தி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு அம்மாவையும் பிள்ளையும் பிரித்து வைக்கிற மாதிரி. நாங்கள் கண்ணாவை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போடுறோம் சமந்தி. நானும் அதான் நினச்சேன். கண்ணா இங்கேருந்து 2 நாள் சரியாக தூங்கலை, சாப்பிடலை. அவன் ஃபுல்லாக அக்காவை தான் தேடிட்டு கிடந்தான். பரவாயில்ல, அவனை நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. சரிடி தங்கம், அக்கா கூடயே நீங்க போங்க. ஆனா இந்த ஜெயாமாவை மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டேன், நான் டெய்லியும் உங்களை பார்க்க வருவேன். சரிடி தங்கம். சமந்தி, கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் 2 பொண்ணுங்க நல்லபடியாக இருக்காங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 2 சொக்க தங்கம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். 2 பொண்ணுங்களும் அமிர்தமாக இருக்குங்க. நான் ஒருத்தி பேசிக்கேவும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மறந்துட்டேன் பாருங்க. எல்லாரும் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிடலாம், சாப்பிட்டே கிளம்புங்க. அம்மா சமைச்சிருக்கியா? ஆமாண்டி. ஐயோ, 2 நாளா உன் சாப்பாடை சாப்பிடாம நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேம்மா. ஏண்டி கழுத, எல்லாம் அம்மாவை தான் மிஸ் பண்ணுவாங்க, நீ அம்மா சாப்பாடை மிஸ் பண்றியா? ஆமா, அங்க அத்தை எங்களுக்கு நல்லா தான் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க கையால சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? அது என்னமோ உண்மைதாம்மா. என்னதான் நம்ம சமைச்சு சமைச்சு பார்த்து பார்த்து கொடுத்தாலும் தன்னோட அம்மா சமைச்ச மாதிரி இருக்கவே இருக்காது. ஆமா சம்மந்தி. சரி போய் கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். வாங்க சம்மந்தி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க சம்மந்தி. கண்ணா, என்ன சந்தோஷம் தானே? அக்கா கூடயே வர போற? ஆமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அக்கா, ரவி மாமா வரலையா? அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கண்ணா, வீட்ல போய் அவரை பார்க்கலாம். சரி. ஐயோ, என் தங்கம் எவ்வளவு அழகா பேசுறான் பாரேன். என்னடி உங்க அப்பா ஓவரா பேசுறான், நீங்க வாயை மூட்டிக்கிட்டு இருக்க? 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது பத்தலையா? இங்க பாருங்க, அவர் என் அப்பா, என் நல்லதுக்காக என்ன வேணாலும் பேசுவாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, இந்த அளவுக்கு ஆயிப்போச்சா உனக்கு? புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. அப்போ உங்க அப்பன் சொல்ற மாதிரி நீ என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்ற. நான் அப்படி சொல்லல, நீங்க தான் அப்படி பண்ணீங்க. 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ ஒருத்தி பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்னை அடிச்சு போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனீங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு கூட நீங்க பார்க்க வரல. அப்புறம் எதுக்குங்க நான் உங்களுக்கு? என் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கை நமக்கு எதுக்கு? நம்ம பிரிஞ்சிருவோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கங்க. நான் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஓ, இந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? நல்ல போடுடி. எனக்கு உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு. அப்புறம் அங்கே நிற்கிறானே உங்கள் அப்பங்காரன், அவனுக்கு ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். உன்னை விட்டு போனா என் வாழ்க்கை என்ன நல்லாவே இருக்காதுன்னு நினச்சியா? அப்பதாண்டி நல்லா சந்தோஷமா இருப்பேன். அழகான பொண்டாட்டி, அருமையான வாழ்க்கை எனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கிற ஒன்ன போய் போது நிறுத்தியா? அபி, நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். சும்மா இருக்கா? அந்த ஆள் உன்னை வாய்க்கு வந்தபடி பேசுவான், நான் பார்த்துட்டு இருக்கணுமா?
யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்கா மேல கை வச்சிருப்ப. உனக்கு என்னைய குறை வச்சாவ? உனக்கு என்ன குறை வச்சா? அபி, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, மரியாதையா போயிடு. அடைச்சி வாய மூடு. கட்டின பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கு இல்ல. நீ எல்லாம் பேசுற. அடைச்சி வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கு மேல இங்க நின்ன அவ்வளவுதான். நான் என் அப்பா மாதிரி கண்ணத்தை அறைய வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுதா? சீக்கிரம் வெளியே போ. நீ நிக்கிற இடத்த கழுவி விடணும். ஓ, குடும்பமே ஒன்று சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்துறீங்கள, அனுபவிப்பீங்க. ஏய், இங்கே பாருடி, நான் இல்லாமல் நீ எப்படி வாழ்கிறன்னு நான் பார்க்குறேன். தனியாக வாழ்ந்துருவியா நீ? அவன் ஏன் தனியா வாழணும்? நீயே ஓ முகரக்கட்டிக்கே ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. என் அக்கா மனசுக்கு, தங்க மனசுக்கு யார் வேணா கிடப்பாங்க. உனக்கு என்ன வந்தது? நாங்கள் யாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், இல்லை அப்படியே வாழ வைப்போம். என் அக்கா நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருப்பான். வெளியே போ. அதையும் பார்க்குறேன். எங்க இருக்கீங்க? இதோ வரேம்மா. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இதோ வரேன். என்னம்மா, என்ன சர்ப்ரைஸ்? ஏங்க, அது வந்து கண்ணா. ஏங்க, என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன அநியாயத்துக்கு அழகா இருக்க? ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது வந்து விட்டா தானே. ஐயோ கண்ணா, நீ எப்போ வந்த? அடி பாவி, கண்ணா வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. எங்க சொல்ல விட்டீங்க? சொல்றதுக்குள்ளதான் நீங்க. சரி சரி. கண்ணா, உடனே ஆக்ஷனை பாரு. ஒண்ணு தெரியாத மாதிரி. மாமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கண்ணாமூச்சியை விளையாடிட்டு இருந்தீங்க. கேக்குறான்ல, சொல்லுங்க. அடி பாவி. கண்ணா, ஆமா ஆமா, நானும் உங்க அக்காவும் கண்ணாம்பூச்சி தான் விளையாடிட்டு இருந்தோம். நீ வரியா விளையாடுவோம்? இப்ப சொன்ன பாத்தியா, இதுதான் விஷயம். போ போ போ, போய் நீ போய் பாயாசம் குடிச்சிட்டு வா. ஹோய், இப்ப எதுக்கு அவனை வெளியே அனுப்பிச்சிங்க? தெரியாதா உனக்கு? நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்ப வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓய், என்ன வர வர ஓவரா பண்ற? யார், நானா? பின்ன என்ன, நானா? ஃபர்ஸ்ட் நைட்லேயும் எதுவும் பண்ண விடலை, தூங்கிட்டேன். இப்போவும் எதுவும் பண்ண விடலைன்னா என்ன? இப்படி சில்லறைய செதற விட்ட மாதிரி சிரிச்சா என்ன ராதா அர்த்தம்? காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஏ எதோடடி வந்து சேர்க்குற? அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கெல்லாம் படுத்து தூங்கினேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்களா? அப்புறம் நான் படத்தில் வர வில்லன் மாதிரி மாற வேண்டியதாக இருக்கும். மாறிதான் பாருங்களேன். இப்போ நான் வர்றேன், எனக்கு வேலை இருக்கு. உன்னதான் நான் எந்த வேலையும் செய்யாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் எந்த வேலையும் செய்யலை. இப்போ எனக்கு இருக்கிற வேலை என் கண்ணா கூட விளையாடணும். என் கண்ணாவை தூக்கி கொஞ்சணும், அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்கணும். இதுதான் எனக்கு முதல் முக்கியமான வேலை. அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வருவேன். ஓகேவா? அதுவரை என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாய் மிஸ்டர் ரவி. ஓய் ஓய், ஓடவா செய்யற?